ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக் டைப் தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஒரு எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு 150 வந்திருக்கு பல்சரு. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தா, வண்டி ஓடினே இருக்கும்போது டக்குன்னு ஒரு பள்ளத்தில் விட்டாலோ, திடீர்னு ஸ்பீடாக போனால் வண்டி டக்குன்னு ஆஃப் ஆகிடுது. அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வண்டி டேங்க் அண்ட் ஷேக்லாம் பண்ணால் இதுமாரி வண்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாரு. கரண்ட் அப்போ தான் வருதுன்றாரு. ஆனால் திடீர்னு கரண்ட் வரல. இதுக்கு ஒரு மெக்கானிக் ஷாப்பில் விட்டுருக்காங்க. இல்லை சிடிஐ ஃபால்ட்டு. கண்டிப்பாக ஒரு பல்சரில் பிரச்சனை இருந்தாக்க கண்டிப்பாக சிடிஐ தான் பிரச்சனை வரும். அதில் நம்மளும் அதுதான் மாற்றின்னு இருக்கோம். ஆனால் சிடிஐ புதுசாக போட்ட கூட இதே பிரச்சனை கண்டினியூ ஆச்சுன்னா அப்போ கண்டிப்பாக ஒயரிங் பிரச்சனை இருக்கும். அந்த வகையில் இந்த வழியில் நம்ம கட்டி பார்க்கும்போது இப்போ நம்ம சிடிஐ லைனு ப்ளஸ் ரெட்டிஃப்ளையர் லைனில் இதில் லூஸ் கரெக்டாக இருக்குது. ஒருத்தர் நிறைய ஃபங்கஸ் ஆகி கட்டாயிருக்கு லைனு. இதில் ஒரு 3 லைன் கட்டாயிருக்கு. ஓகேங்களா? அந்த லைனை வந்து நான் கரெக்டாக எப்படி ஜாயின் பண்ணுறது, வண்டி எப்படி கரண்ட் வர வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது அந்த வீடியோ காமிக்கிறேன். உங்கள் வண்டியில் இதே மாதிரி ஃபால்ட் இருந்தால் நீங்களும் ஈஸியாக அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடலாம். அதனால் பல்சரில் இதுமாதிரி ஃபால்ட் வந்தாவே ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறது இந்த விஷயம் தான். ஓகேங்களா? ஒரு வண்டியில் கரண்ட் வரலனாவே நீங்கள் இதை பார்த்தாவே போகிறோம், ஈஸியாக நம்ம ஃபால்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பல்சர் வண்டி தான். இந்த வண்டி நான் கம்ப்ளைண்ட் பார்த்தேன். வண்டி ஓடினே இருக்கும்போது டக்குன்னு வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. ஆனால் செல்ஃபு சவுண்ட்லாம் வருது. ஆனால் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆக முடியுது. சரிங்க, இப்போ நம்ம ப்ளக்கு கைட்டு இக்னிஷன் காயில் கரண்ட் வருதுன்னு பார்த்தா சுத்தமாக கரண்ட்டே வரல வண்டியில். இதுக்கு இந்தமாரி பிரச்சனைக்கு தான் என்ன பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம் உங்களுக்கு. இது சிடிஐ காயிலோ இல்லைன்னா இக்னிஷன் காயிலோ இதெல்லாம் செக் பண்ணோம் நம்ம. இதில் கரண்ட்டு லைன் வரல, அதுதான் பிரச்சனை. இப்போ அதை நம்ம வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ காமிக்க போகிறேன். இப்போ பல்சர் வண்டி வச்சுருக்கவங்க இல்லை மற்ற வண்டி இதுமாதிரி கரண்ட் வரலாம் எதாவது செக் பண்ணுறது இந்த வீடியோ காமிப்பேன். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இக்னிஷனில் நம்ம கரண்ட் வருதான்னு பார்க்குறோம். ரைட் சைடு. ஓகேவா? ஓகே, ஆன் பண்ணு. இதுதான் சுத்தமாக கரண்ட்டே வரல. ஓகே, இப்போ கரண்ட் வரல. இந்த கரண்ட் வராது என்ன பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் இப்போது. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேங்கை கட்டணும். ஏன்னா இக்னிஷன் காயிலோ சிடிஐயோ எது இருந்தாலும் நம்ம இந்த வண்டிக்கு டேங்கை கட்டி தான் ஆகணும். டேங்க் கட்டினா தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு செக் பண்ணுறதுக்கு. எல்லா வண்டியிலும் வர மாதிரி தான் 12 நம்பர். ஓகேங்களா? எடுத்தோம் நம்ம ஃபியூல் கேஜ் லைனையும் பெட்ரோல் லைனையும் டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். ஓகேவா? அப்படின்னா டேங்க் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இதில் சிடிஐ பார்த்தா வேறு கம்பெனி இது இருக்குது. சிடி ரிமூவ் பண்ணு. சிடிஐ பார்த்தீங்கன்னாவே இப்போ பார்த்தீங்கன்னா பல்சரில் வந்து இந்த சிடிஐ தான் நிறைய பிரச்சனை வரும். ஓகேங்களா? இதில் கரண்ட் வரலாறு தான் இது அடிக்கடி ஃபெயிலியர் ஆகிடும். பல்சர் வண்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் மாத்திரம்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் எடுத்துன்னு போவாங்க. ஆனால் இதில் கஸ்டமர் வெளியில் போட்டிருக்காரு. ஆனால் போட்டு வண்டி ஓடி இருக்குது, திருப்பியும் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டிஃப்ளையர் லைன் ஃபுல்லாகவே கட் ஆகிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஒயிட் லைனு இதில் மொத்தம் 3 லைனும் சேரும் இதில். ஓகேவா? இந்த 2 இந்த மீட்டர் லைனு, இந்த 3 லைனுமே இந்த லைனில் இது வந்து பங்கஸ் ஆகிடுது. தெரியுங்களா? நல்லா விலை ஆகிட்டுருக்கு, துருப்பிச்ச மாதிரி ஆகிடுச்சு. இது எல்லாமே இப்படி ஆகுறதுனால தான் இது வந்து லூஸ் கரண்ட்டாக இருக்குது. இது ரெட்டிஃப்ளையர் புதுசாக போட்டோம்னா என்ன இருக்குது, சிடி புதுசாக போட்டோன்னு பக்காவாக எடுத்துருக்கு. ஆனால் கொஞ்ச நேரம் ஓடி இருக்குது. இப்போ பள்ளத்தில் விட்டோன்னா வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த லைன் எதுவும் கட் ஆகிருக்கு இதுங்களா. அதனால் இந்த 3 லைன்லாம் எடுத்து நம்ம இதில் கொடுத்துட்றோம். ரெட்டிஃப்ளையர் லைனில் இதை கொடுத்து நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் கரண்ட் வருதான்ட்டு. கண்டிப்பாக 100% கரண்ட் வரும், பார்த்துருவோம். இது கரெக்டாக நம்ம ப்ராப்பராக கட் பண்ணி பண்ணணும். இதில் நடுவில் நம்ம ஒரு துணி ஜாயிண்ட் ஒன்று பண்ணணும். ஓகேங்களா? இதில் கனெக்ஷன் பண்ண திருப்பி ஒயர் வந்து இழுத்துரும். அதனால் இதுமாரி சீவிட்டு இதுமாரி 3 பக்கம் எல்லாமே சீவிடணும். ஓகேவா? நம்ம இந்த ஒரு ஜாயிண்ட் எடுத்துட்டோம். இப்போ இந்த 3 ஒயரையும் ஒரே ஜாயிண்ட்டாக எடுத்து இதில் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. எடுக்கும்போது கண்டிப்பாக டேப்பு இல்லைன்னா ஸ்லீவ் என்ன பண்ணுறோங்க, பாடி எடுத்து ஆகக்கூடாது. இப்போ இந்த 3 லைனையும் ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணி
இந்த மாதிரி லைன்லாம் கண்டிப்பாக ஸ்லீவ் பண்ணால் ஒன்று நல்லா பெட்டராக இருக்கும். ஓகே, தச்சமே நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு அதுமாரி பண்ணுறேன் நான். இதுக்கும் மறக்காம டேப் அடிச்சுக்குவோம். பல்சர் வண்டினாவே கண்டிப்பாக ஃபால்ட்டு. ஒரு லைனே வரலண்ணா, உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் லைனே வரலண்ணா, கரண்ட்டே வரலண்ணா, கண்டிப்பாக நீங்கள் இதை தான் செக் பண்ணணும். வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. முக்கியமான இந்த ஒயிட் ஒயர் தான் ஓகேங்களா. ரெட்டிஃப்ளையர் லைனு அதுமாதிரி செக் பண்ணணும் கண்டிப்பாக. ரெட்டிஃப்ளையர் லைன் நடுவில் கட் ஆயிருந்தால் கூட உங்களுக்கு ரன்னிங்கில் சார்ஜே ஏறாது ஓகேங்களா. அதுக்காக ரெட்டிஃப்ளையர் சிடி டக்குன்னு மாற்றிடாதீங்க. ஒன்றா செக் பண்ணிட்டு ரீடிங் செக் பண்ணிட்டு பண்ணுங்கள் ஓகேங்களா. இது நம்ம கேட்டும்போது தெரிஞ்சிச்சு, ஏன்னா உள்ள ஃபங்கஸ் அதிகமாக இருக்குது, அதனால் கண்டிப்பாக ஒயர் கட் ஆகிருக்கான்னு 100% தெரியும். அதனால தான் நம்ம எடுத்தோன்னே உடனே கட் பண்ணி ஜாயின் பண்ணுறோம். நான் மீட்ரு வச்சும் செக் பண்ணி காமிச்சிருப்பேன், மற்ற வீடியோ செக் பண்ணால் உங்களுக்கே தெரியும் ஓகேவா. இது கேட்டும்போது இது எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி டேப் பக்காவாக பண்ணணும். நம்ம ஃபால்ட்டை கரெக்டாக கண்டுபிடிக்கிறோம், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த டேப்பு கரெக்டாக பண்ணிட்டுனாவே இந்த பிரச்சனை இருக்காது ஓகேங்களா. ஃபால்ட்டை கட்டும் ஃபஸ்ட்டு டேப் பண்ணாமல் விட்டிங்கனாவே கண்டிப்பாக வண்டி வேணால் போய் ஆஃப் ஆகிடும், ஃபீஸ் கட் ஆகிடும், இதுமாரி பிரச்சனைலாம் இருக்குது, பெரிய பிரச்சனையாக வந்துடும் ஓகேங்களா. அதனால் டேப் பண்ணுறது மஸ்ட்டுங்க, அதை மாதிரி நாங்கள் பார்த்தீங்க ஓகே. இதேமாரி இதுவும் ஓப்பன் இருக்குது, இதுவும் நம்ம டேப் பண்ணிக்கலாம். நல்ல சின்ன டேப் வச்சு விட பரவாயில்ல ஓகே. இதையும் நம்ம டேப் பண்ணுறோம். திருப்பி அந்த ஒயர் ஃபால்ட்டை வந்து இருந்தால் கண்டிப்பாக அந்த ஒயரிங் கிட்ட மாற்ற வேண்டி தான் வரும். இப்போ சமயத்து நம்ம அப்படி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பார்க்குறோம் ஓகே. முடிஞ்சிச்சு. இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம டேப் படிப்போம். முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கரண்ட் வருதான்னு பார்த்துருவோம் ஓகே. நம்ம அடாப்டர் வந்து கேட்டு நம்ம லைன் வருதான்னு போகிறோம், கரண்ட் வருதான்ட்டு ஓகே. கரண்ட் வருதா கூட இது இன்னொரு ப்ளக் லெஃப்ட் சைடு ப்ளக் இருக்கிறதால வண்டிலாம் ஸ்டார்ட் ஆகும், எந்த பிரச்சனையும் இருக்காது ஓகேங்களா. அதனால் அடாப்டர்லேருந்து வெளில வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்காதீங்க. பல்சரில் பொறுத்த வரைக்கும் 2 ப்ளக் இருக்குது. லெஃப்ட் சைடு ப்ளக் மூலியமாகவே வண்டி கரண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஒன்று வந்து ஐலிங்காக அப்படியே ஐலி நிற்கும். ஒரு நிமிஷம், கொஞ்சம் லாங்கில் வந்து பார்த்து தெரியும் கொடுப்பா ஆஃப் பண்ண ஓகேங்க. சின்ன விஷயந்தான், ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சோம். நீங்களும் இதுமாரி ஒரு வண்டியில் வந்து கரண்ட்டே வரல அப்படின்னாவே இதுமாரி ஒரு விஷயமா நம்ம பார்த்தாவே கண்டிப்பாக பொருளை மாற்றாமல் நம்ம ஈஸியாக பண்ணலாம். எடுத்தோன்னே சிடிஐ காயில் மாற்றாதீங்க ஓகேங்களா. இதுமாதிரி லைனை செக் பண்ணிட்டு சிடிஐ காயில் மாற்றினாவே பக்கம் இருக்கும். இதை மாட்டும் போது எப்படி இருந்ததோ அதேமாரி வச்சு கரெக்டாக டேப் பண்ணாவே பக்கமாகிடும் ஓகே. இது நம்ம எப்படி பிரித்தோமோ அதேமாதிரி ப்ராப்பராக கரெக்டாக டேப் பண்ணிங்கன்னா அது வெளில தெரியாத மாதிரி ஒயரிங் பண்ண மாதிரி தெரியக்கூடாது, அந்த மாதிரி டேப் பண்ணணும் ஓகேவா. இந்த சைடு எவ்வளோ பிரித்தோம் இப்போ நீட்டாக இருக்குது, அதேமாதிரி இந்த சைடும் கரெக்டாக ஓகே. டேங்கை நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இந்த கீ கூட ஆன் பண்ணுப்பா ஓகேவா. சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இதுமாதிரி இந்த ஃபால்ட்டே வராது ஓகேங்களா. இதுமாதிரி ஒயர் ஃபங்கஸ் ஆனால் கூட இந்தமாதிரி பிரச்சனை இருக்கும். அதனால் ஒயர் ஒன்று ஒன்றா செக் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெட்டிஃப்ளையர் ஒயர் கண்டிப்பாக கட் ஆனால் இது பிரச்சனை வரும். இப்போ சிடிஐ மாற்றாதீங்க, ஒன்று செக் பண்ணிட்டு. இது நான் சிடிஐ மாற்றி பார்த்துருப்பேன், இது கஸ்டமர் சிடிஐ மாற்றிருக்குதான்னு சொன்னதால தான் நம்ம ஒயரிங் பார்த்தோம் ஓகேங்களா. ஃபஸ்ட் நான் சிடிஐ மாற்றி தான் பார்த்துருப்போம். சிடிஐ புதுசாக இருக்கிறதால தான் நம்ம ஒயரிங் பண்ணோம். ஒயரிங் பக்காவாகிடுச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஏன்னா நிறைய வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம பார்க்குறோம் எல்லாத்தையுமே. பெரிய பிரச்சனை எதுவுமே இருக்காது, நம்ம பொறுமையாக உட்காந்து பார்த்தாவே பெரிய விஷயம்லாம் ஈஸியாக நம்ம பண்ணிட்டு போயிடலாம். அதேமாரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு. அதனால் ஒரு வண்டியில் கரண்ட்டு வரலனாவே இந்த விஷயம் தான் செக் பண்ணும், வேறு ஒன்றுன்னு பார்த்தல. வீடியோவில் எனக்கு நிறைய குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. ஒரு பல்சரில் கண்டிப்பாக இந்தமாதிரி ஃபால்ட் வந்துச்சுனாவே இப்படி தான் நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா. எந்த வண்டியில் வந்தாலும் இப்படி பார்த்தா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. இதோட நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை.